மாறன் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறான். நல்ல உயரமாகவும் கலையாகவும் இருப்பான். ரொம்பவும் வசதி என்று சொல்லிவிட முடியாது. வீட்டுக்கு ஒரே பையன் என்பதால் இவன் கேட்பதையெல்லாம் உடனேயே அவனின் அம்மாவும் அப்பாவும் வாங்கி கொடுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு கொஞ்சம் வசதிதான். மாறனும் அதற்கு ஏற்றாற்போல தன் அம்மா அப்பா மீது அதிகம் பாசம் வைத்திருப்பவன். பெற்றோர் சொல்லை தட்டாத பிள்ளை. மாறனுக்கு எப்போதும் பேருந்தில் வரும் பெண்களை சைட்டடிப்பதுதான் வேலை. அதற்காக அவனை தவறானவன் என்று சொல்லிவிட முடியாது. தனக்கு ஏற்றாற் போல ஒரு பெண் கிடைப்பாளா என்று ஏக்கத்துடன் பேருந்தில் ஏறும் பெண்களை பார்ப்பான். ஏதேனும் ஒரு பெண் அவனுக்கு பிடிப்பது போல் இருந்தால் 10 நாட்கள் கவனிப்பான். சரி வராது என்றால் அப்படியே விட்டு விடுவான். அப்படி ஒருவேளை இவனுக்கு ஏற்றாற் போல இருந்தாலும் அவள் வேறு ஒருவனை காதலிப்பவளாகத்தான் இருப்பாள். அதனால் நமக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம் என்று நினைத்து கொள்வான். ஆனால் புதிதாக வரும் பெண்களை மட்டும் பார்க்காமல் இருக்க மாட்டான். அவனுக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. இதுக்கு துணையாக அருணும் இருப்பான். அருண் மாறனுடைய நெருங்கிய தோழன். கல்லூரியில்தான் நண்பனானான். 1 வருடத்திலேயே நெருங்கிய நண்பனாகிவிட்டான். மாறன் எப்போதும் அவனுடன் தான் சுற்றி திரிவான். கல்லூரி முடிந்தால் வீடு செல்ல வேண்டும் என்றெல்லாம் இருக்க மாட்டான் மாறன். அவன் நண்பர்களோடு படத்திற்கு செல்வது, சாப்பிட செல்வது, பூங்காவிற்கு செல்வது என்று ஊரை சுற்றிவிட்டு மதியம் கல்லூரி முடிந்தால் மாலைதான் வீட்டிற்கு செல்வான். அவன் பெற்றோரும் நண்பர்களோடு தானே சுற்றுகிறான் என்று கண்டு கொள்ள மாட்டார்கள். அவனும் தேவையில்லாத வம்புக்கெல்லாம் செல்லாமல் அவன் உண்டு அவன் நண்பர்கள் உண்டு என்று இருப்பான். அன்று மாறனுடைய வகுப்பிற்கு 2 ஆசிரியர் வராததால் அவனுக்கு 2.5 மணி நேரம்தான் வகுப்பு நடந்தது. அதன் பின் வகுப்பில் உள்ள எல்லோரையும் கிளம்ப சொல்லிவிட்டார்கள். அதனால் மாறனும் அருணும் சேர்ந்து சாப்பிட சென்று விட்டார்கள். சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் கல்லூரி பூங்காவில் சுற்றிவிட்டு சீக்கிரம் கல்லூரி முடிந்ததால் சீக்கிரம் சுற்றிவிட்டு வீட்டிற்கு போய் தூங்கலாம் என்று எண்ணி மதியம் 1 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு செல்ல பேருந்து நிலையம் வந்தடைந்தனர். அவர்கள் ஊர் பேருந்து ஒன்று தூரத்தில் நின்றது. ஆனால் அந்த பேருந்து 2 மணிக்கு தான் புறப்படும் என்றார் டிரைவர். வேறு வழி இல்லை, இதை விட்டால் இனி 3:30க்கு தான் பேருந்து என்று எண்ணி அந்த பேருந்து நிற்கும் இடத்திற்கு எதிரே உள்ள புளிய மரத்தில் மாறனும் அருணும் அமர்ந்திருந்தனர். இன்னும் 1 மணி நேரம் எப்படி ஓட்டுவது என்று அருண் போனை நோண்டி கொண்டிருந்தான். மாறன் பேருந்து நிலையத்தில் நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்படி வேடிக்கை பார்க்கும்போதுதான் எதிர்ச்சியாக அவனுடைய ஊர் பேருந்தை பார்த்தான். பேருந்தின் மையப்பகுதியில் இருக்கும் ஒரு ஜன்னல் சீட்டில் நீளமான சுருட்டை முடி, சுண்டிவிட்டால் இரத்தம் வரும் அளவுக்கு சிகப்பு நிறம், நெற்றியில் சின்ன கோபுர பொட்டு, அதற்கு மேல் சந்தனம் வைத்து கொண்டு அழகிய பெண்ணொருத்தி தன் தோழியுடன் அமர்ந்து கொண்டு நெல்லிக்காயை சப்பு கொட்டியபடி சாப்பிட்டு கொண்டே பேசி கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் பிரம்மன் நமக்காகத்தான் இவளை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறான் போல என்று நினைத்து கொண்டே கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மாறன். வழக்கம் போல உன்னுடைய சேட்டையை தொடங்கிட்டியா என்றான் அருண். மச்சான் இருடா கொஞ்ச நேரம், அவளை பார்த்துக்கிறேன் என்றான் மாறன். அருணும் சரி எப்படியோ போ என்றான். மாறன் கொஞ்சம் கூட அசையாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். யாரோ நம்மை பார்ப்பது போல் உள்ளதே என்று உணர்ந்த அவள் சட்டென திரும்பி மாறனை பார்த்தாள். மாறனும் சிரித்தபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். நீண்ட நேரம் நம்மைத்தான் பார்க்கிறான் போல என்று எண்ணி வெக்கப்பட்டு வாயில் வைத்திருந்த நெல்லிக்காவை எடுத்து பேப்பரில் சுருட்டி பையில் வைத்து கொண்டாள். சிறிது நேரத்திலேயே பேருந்து கிளம்பியது. மாறனும் அருணும் பேருந்தில் ஏறிக்கொண்டனர். பேருந்தின் படியில் நின்று கொண்டே மாறன் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான். அவளும் அவன் நம்மை பார்க்கிறானா என்று அவ்வப்போது கவனித்து கொண்டாள். மாறனுடைய பேருந்து நிறுத்தத்திற்கு முன்னேதான் அவளுடைய பேருந்து நிறுத்தம் போல. அவள் இறங்குவதை வைத்து அதையும் கண்டுபிடித்து விட்டான். ஒரு 10 நாட்கள் இவளையும் கவனிப்போம் என்று எண்ணினான். அன்று முதல் ஒரு 10 நாளைக்கு கல்லூரி முடிந்தால் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் என்று எண்ணினான். அதன்படியே மறுநாள் கல்லூரி முடிந்ததும் 1 மணிக்கெல்லாம் பேருந்து நிலையம் சென்று விடுவான். தூரத்தில் இருந்து அவளை கவனிப்பான். பேருந்து எடுக்கும் நேரத்தில் பேருந்தில் ஏறிக்கொள்வான். அவனுடைய நண்பர்களிடமும் சொல்லி அவனுடைய பெயர் மற்றும் கல்லூரியை விசாரிக்க சொல்லியிருந்தான். நண்பர்களும் விசாரிக்க தொடங்கிவிட்டனர். மறுநாள் அருணிடம் பேருந்து நண்பர்கள் அந்த பெண்ணை பற்றிய செய்திகளை சொல்லி அனுப்பியிருப்பார்கள் போல. அருண் கல்லூரி வந்த உடனேயே அவளை பற்றிய அனைத்தையும் மாறனிடம் கூறினான். டே, அவ பேரு குழலி. நம்ம காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க பெண்கள் கல்லூரியில் தான் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாள். கிட்டத்தட்ட நம்ம வயசு தான். அவகிட்ட ஃபோன் கூட கிடையாதான். எந்த பசங்கக்கிட்டையும் பேச மாட்டாளாம். அவ்வளோ நல்ல பிள்ளையாண்டா என்றான் அருண். இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று எண்ணினான் மாறன். அப்படியே அவளை சைட் அடிக்க தொடங்கிவிட்டான். இன்னும் 1 மாதம் போகட்டும், நேரில் போய் பேசலாம் என்று நினைத்தான். நாட்களும் போனது.
அவளை பார்ப்பதை மட்டும் மாறன் நிறுத்தவில்லை. இது குழலிக்கும் தெரியும். ஆனால் பார்த்தால் பார்த்துவிட்டு போகட்டும், நேரடியாக வந்து பேசினால் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருப்பாள். 1 மாதம் எப்படியோ ஓடிவிட்டது. இன்றாவது அவளிடம் பேசலாம் என்று யோசித்து ஒரு பூவை வாங்கி கொண்டு குழலியிடம் சென்றான் மாறன். மாறனை பார்த்த குழலியின் தோழி மாறனுக்கு சப்போர்ட் செய்வது போல் எழுந்து வேறொரு சீட்டில் அமர்ந்தாள். உடனேயே அவள் பக்கத்தில் மாறன் அமர்ந்து கொண்டான். தயவு செய்து கோபத்தில் கத்திடாத குழலி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசின உடனேயே நான் போயிடுறேன் என்றான் மாறன். சரி சொல்லுங்க என்றாள் குழலி. ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ காலம் முழுக்க எனக்கு பொண்டாட்டியாக இருக்கியா என்றான் மாறன். இப்படி வித்தியாசமாக ப்ரப்போஸ் செய்தது குழலிக்கு பிடித்திருந்தது. ஆனாலும் முழுதாக அவன் காதலை மனம் ஏற்கவில்லை. சாரி, இது சரிவராது என்றாள். ஏன் என்று கேட்டான் மாறன். அதெல்லாம் சொல்ல முடியாது, தயவு செய்து போங்க என்று கோபமாக கூறினாள் குழலி. மாறனும் முகம் வாடிப்போய் எதுவும் பேசாமல் எழுந்து சென்றான். வீட்டிற்கு சென்றவுடன் தூங்காமல் இதையே யோசித்து கொண்டிருந்தான். என்ன காரணம் என்று தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என எண்ணி மறுநாள் மதியம் கல்லூரி முடிவதற்கு முன்பாகவே பேருந்து நிலையத்திற்கு சென்றான். குழலி அதே இருக்கையில் அமர்ந்திருந்தாள். இன்று அவள் தோழியை காணவில்லை. அதனால் மாறன் பேசுவதற்கும் கொஞ்சம் வசதியாக இருந்தது. சற்றும் யோசிக்காமல் அவள் பக்கத்தில் அமர்ந்து, ஏன் குழலி, என்ன உனக்கு பிடிக்கவில்லையா என்றான். அதற்கு குழலி பதில் சொல்லவில்லை. தயவு செய்து ஏதாவது பேசு குழலி என்றான் மாறன். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது என்றாள். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு உன்னோட விருப்பம்தான் தேவை. சொல்லு, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா என்றான். நீண்ட நேரம் காத்திருந்தும் அவள் பதிலளிக்கவில்லை. அதனால் மாறன் பேசத் தொடங்கினான். இந்த அமைதியை நான் விருப்பம் என்று நினைத்து கொள்வதா, விருப்பமில்லை என்று நினைத்து கொள்வதா என்றான். ஆனால் அதற்கும் அவள் பதிலளிக்கவில்லை என்பதால், ஓகே குழலி, நாளைக்கு இதே நேரத்துக்கு பேருந்து நிலையத்துக்கு வருவேன். உனக்கு என்ன பிடித்திருந்தால் வந்து சொல், இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நானே உனக்கு பிடிக்கவில்லை என்று புரிந்து கொள்வேன். அதன் பின் உன் கண்களில் கூட படாத அளவு இருந்து கொள்வேன். நீ செல்லும் பேருந்து பக்கம் கூட வரமாட்டேன் என்றான். இதையெல்லாம் கேட்டு குழலி சற்று நிமிர்ந்து மாறனை பார்த்தாள். ஆனால் எதுவும் பேசாமல் அவளுடைய ஊர் வந்ததும் இறங்கினாள். வீடு செல்லும் வழியெல்லாம் மாறனுடைய நினைப்பு தான் அவளுக்கு. வீட்டிற்கு சென்றதும் கட்டிலில் பேக்கை போட்டுவிட்டு அப்படியே யோசித்து கொண்டிருந்தாள். இனிமேல் அவனை பார்க்க முடியாதோ, வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டானே, என்ன செய்வது? நமக்கும் அவனை பிடிக்கும் என்பதை சொல்லிவிடலாமா என்றெல்லாம் யோசித்தவாறு இருந்தாள். இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்த வண்ணம் இருந்தாள். மறுநாள் காலையில் அவள் பதில் சொல்வாளா மாட்டாளா என்று எண்ணிக்கொண்டே கல்லூரிக்கு வந்தான். மதியம் கல்லூரி முடியும் வரை காத்திருக்க ஜீவன் இல்லாமல் அருணிடம் புலம்பிக் கொண்டே இருந்தான். எப்படியோ நேரம் கடந்துவிட்டது. கல்லூரி முடிந்த உடனேயே நண்பர்களை கூட கவனிக்காமல் விறுவிறுவென பேருந்து நிலையத்திற்கு ஓடினான். அங்கு வழக்கமாக குழலி அமரும் சீட்டில் வேறு யாரோ உட்கார்ந்திருந்தார்கள். உடனேயே பேருந்தில் ஏறி பேருந்து முழுக்க அவளை தேடினான் மாறன். எங்கு தேடியும் அவள் இல்லை. வெறுத்து போய் பேருந்துக்கு அருகில் இருக்கும் புளிய மரத்தில் அமர்ந்தான். அவளுக்கு பிடிக்கவில்லை போல என்று நினைத்து கொண்டான். கண்ணெல்லாம் கலங்கி இருந்தன. இவன் முதுகை தொட்டு யாரோ அழைப்பது போல இருந்தது. கண்களை துடைத்து கொண்டே திரும்பி பார்த்தான். குழலிதான் நின்று கொண்டிருந்தாள். என்னை விட்டு எங்கடி போன? கொஞ்ச நேரத்தில் பதறிட்டேன் என்றான் மாறன். உன்னை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்றாள் மெல்லமாக. இதை கேட்ட மாறன் சந்தோஷத்தில் மிதந்தான். இன்னொன்றும் சொல்கிறேன் கேள். எங்கள் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும். அது உனக்கு ஓகேவா என்றாள் குழலி. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே என்றான் அவன். சரி, நாளைக்கு பேசலாம் என்றாள் குழலி. மாறனும் சரி என கோரி பேருந்தின் படியில் நின்று கொண்டே குழலியை சைட்டடித்து கொண்டிருந்தான். வீடு சென்றவுடன் குழலியை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தான். அவளுக்கு ஒரு குட்டி ஃபோன் வாங்கி தர வேண்டும். அப்போதுதான் அவளிடம் பேச முடியும் என்று எண்ணி உடனேயே வீட்டை விட்டு கிளம்பினான். அன்று இரவே புது ஃபோனையும் வாங்கி வந்து விட்டான். இதை நாளைக்கே குழலியிடம் கொடுக்க வேண்டும் என நினைத்து கொண்டு தூங்கினான். மறுநாள் மதியமே அந்த ஃபோனை குழலியிடம் கொடுத்தான். ஆனால் குழலி அதை வாங்க மறுத்தாள். வீட்டில் மாட்டிக்கொள்வோம் என்றெல்லாம் எண்ணாதே குழலி, இது பட்டன் ஃபோன் தான். நீ மாட்டிக்கொள்ளாமல் இருக்கதான் இந்த ஃபோனை வாங்கினேன். தைரியமாக வாங்கிக்கொள் என்றான். சற்று யோசித்து பின்னர் அந்த ஃபோனை வாங்கி கொண்டாள். மாறனுடைய ஃபோன் நம்பரையும் அந்த குட்டி ஃபோனில் சேவ் செய்து வைத்திருந்தான். அன்று பேச தொடங்கியவர்கள்தான் காலையில் விடியும் வரை பேசிக்கொண்டே இருந்தார்கள்.
பாதி தூங்கியும் மீதி தூங்காமலும் தான் கல்லூரிக்கு செல்வார்கள். அப்படியே ஒரு வருடம் ஓடிவிட்டது. மாறன் கல்லூரி முடித்து வேலைக்கு செல்ல தொடங்கிவிட்டான். குழலிக்கு ஒரு வருடம் படிப்பு இருந்தது. வேலைக்கு செல்ல தொடங்கியதால் இருவராலும் அதிகம் நேரில் சந்தித்து கொள்ள முடியவில்லை. அதனால் மாறன் குழலியை எங்காவது வெளியில் செல்லலாம் என்று அழைத்தான். முதலில் மறுத்தவள் பிறகு எப்படியோ ஒப்புக்கொண்டாள். மறுநாள் காலையில் எப்போதும் போல கல்லூரிக்கு கிளம்புவது போல் கிளம்பி பேருந்து நிலையத்திற்கு வந்தாள். அங்கு நின்று கொண்டு மாறனுக்கு ஃபோன் செய்தாள். மாறனும் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு வண்டியில் வந்து குழலியை அழைத்து கொண்டான். எங்கடி போலாம் என்றான் அவன். எங்கேயாவது போ, உன் கூட இருந்தால் மட்டும் போதும் என்றாள் குழலி. உடனேயே வண்டியை தேட்டருக்கு விட்டான். இருவரும் ஒரு காதல் படத்திற்கு டிக்கெட் எடுத்துவிட்டு உள்ளே சென்றனர். இருவரும் கைகளை நெருக்கமாக பிடித்து கொண்டு அமர்ந்தனர். படம் ஓடியது. இருவரும் பேசிக்கொண்டே படம் பார்த்து கொண்டிருந்தனர். படத்தில் முத்த காட்சி வந்தது. குழலியும் மாறனும் மாற்றி மாற்றி முகத்தை பார்த்து கொண்டார்கள். மாறனுக்கு கைகள் உதறல் எடுத்தது. அவனுக்கும் முத்தமிட வேண்டும் என்று தோன்றியது. கைகளை மெல்லமாக அவளின் கன்னத்தில் வைத்து இறுக்கி பிடித்தான். அவள் உதட்டை மெல்லமாக உரசி எப்படியோ ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டான். கண்கள் சொருகிப்போன நிலையில் அவனின் முத்தத்திற்கு மயங்கி அமைதியாக இருந்தாள் குழலி. சிறிது நேரத்தில் சற்று இயல்பு நிலைக்கு வந்தாள். படமும் முடிந்தது. இருவரும் ஹோட்டலுக்கு சென்றனர். சாப்பிட்டு முடித்தவுடன் மாறன் குழலியை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து வந்தான். பேருந்தில் ஏற்றிவிட்டு அவனும் கிளம்பினான். வீட்டிற்கு சென்றவுடன் நடந்ததையெல்லாம் நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள் குழலி. பிறகு மாறனுக்கு ஃபோன் செய்து பேசினாள். இப்படியே நாட்கள் போனது. குழலி மாறனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே முதல் டிகிரியை முடித்துவிட்டு 2வது டிகிரி படிக்கிறாள். அதுவும் இந்த வருடத்தோடு முடியப் போகிறது என்பதால் மாறனிடம் திருமணத்தை பற்றி பேசினாள். அவனும் எதுவும் யோசிக்காமல், உனக்கு தேர்வு முடிந்தவுடன் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றான். தேர்வும் இன்னும் 10 நாளில் தொடங்கிவிடும் என்பதால் குழலி அவளுக்கு தேவையான ஃபைல் மற்றும் சர்டிஃபிகேட் போன்றவற்றை திருமணத்திற்கு பிறகு தேவைப்படும் என மாறனிடம் கொடுத்தாள். அவனும் அதையெல்லாம் வாங்கி அவனுடைய வீட்டில் வைத்து கொண்டான். நல்லபடியாக தேர்வையும் எழுதி முடித்தாள் குழலி. தேர்வு முடிந்த மறுநாளும் எனக்கு தேர்வு இருக்கிறது என்று வீட்டில் கூறி மாறனுடன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சென்று திருமணம் செய்து கொண்டாள் குழலி. மாறன் எப்படியோ அவன் பெற்றோரை சமாதானப்படுத்தி திருமணத்திற்கு அழைத்து வந்து விட்டான். ஆனால் குழலி வீட்டில் மாறனை காதலிப்பது கூட குழலியின் பெற்றோருக்கு தெரியாது. திருமணம் முடிந்து மாறனின் வீட்டிற்கு சென்றாள் குழலி. இருவருக்கும் முதலிரவு பால் பழம் கொடுத்தல் போன்ற சடங்கெல்லாம் இனிதாக முடிந்தது. மறுநாள் குழலியின் வீட்டில் அவளை வலை வீசி தேடுகிறார்கள் என்ற செய்தி மாறனுக்கு வந்தது. ஒருவேளை அவர்கள் இங்கு வந்துவிட்டால் நானும் குழலியும் சமாளித்துக் கொள்கிறோம், நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம் என்று மாறன் அவனின் அம்மா அப்பா இருவரையும் 10 நாட்கள் காசி ராமேஸ்வரம் சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டான். பயத்தில் இருந்த குழலியை சமாதானப்படுத்தினான். எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாதே, ஏதேனும் சண்டையிட்டால் பார்த்து கொள்ளலாம் என்றான். இருவரும் கதவை தாளிட்டு கொண்டு நிம்மதியாக அன்று இரவு உறங்கினர். நாட்கள் ஓடியது. மாறனுடைய பெற்றோரும் வீடு திரும்பினர். கதவு உள்ளே தாளிடாமல் லேசாக திறந்தபடி இருந்தது. மாறனும் குழலியும் வீட்டில் இருக்கிறார்கள் போல என நினைத்து கொண்டு கதவை திறந்தாள் மாறனின் அம்மா. இருவரும் உள்ளே நுழைந்த உடனேயே ஐயோ என வயிற்றில் அடித்து கொண்டு கதறினர். சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்தனர். அங்கே மாறனும் குழலியும் தூங்கிய நிலையில் தலை துண்டாக்கப்பட்டு உடல் அழுகிய நிலையில் இருந்தனர். இருவரும் கதவை தாளிட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் போது சத்தமே இல்லாமல் ஆட்களை வைத்து குழலியின் அப்பா இருவரின் தலையையும் வெட்டியது தெரிய வந்தது. ஒரு ஜாதி கௌரவத்திற்காக இப்படியா செய்ய வேண்டும்? வாழ வேண்டிய பிள்ளைகளை கொன்று விட்டானே பாவி என்று வயிற்றில் அடித்து கொண்டு அழுதாள் மாறனின் அம்மா. இருவருக்கும் ஒன்றாகவே இறுதி அஞ்சலி நடந்தது. இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று மாறனின் பெற்றோர் குழலியின் அப்பா மீது புகார் அளித்தனர். அதன்படி அவருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த இருவரும் போட்டோவாக சுவற்றில் தொங்கியது மாறனின் பெற்றோருக்கு மிகவும் வேதனையை அளித்தது. இந்த ஜாதி என்ற நோய் இன்னும் பல இடங்களில் குணமாகாமல் தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி குழலிக்கும் மாறனுக்கும் நடந்த சம்பவம் இன்னும் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்று ஜாதி ஒழிக்கப்படுகிறதோ அன்றுதான் நாடு உருப்படும். அதுவரை இந்த நாடு சுடுகாடுதான். ஏதேனும் தவறாக இருந்தால் மன்னிக்கவும். நன்றி.